தாய் வீடு டிசம்பர் 2023 1766க்கும் 1796க்கும் இடையே மட்டக்களப்பு. ஆங்கில மூலம் J.R. டவுசண்ட். தமிழில் சாவண்ணா திருவேணி சங்கமம். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. மட்டக்களப்பு மாவட்டத்தை தற்கால மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்கள் இணைந்த பகுதி தாம் ஆக்கிரமித்த பகுதி என கருதாது, தாம் நிரந்தரமாக வாழப்போகும் மண் என கருதி அதன் ஆக்கத்துக்கும் விருத்திக்கும் ஊக்கமுடன் உழைத்தவர்கள் டச்சுக்காரர்கள் என்பதை ஆதாரங்களுடன் எடுத்து காட்டுகிறார் இக்கட்டுரை ஆசிரியர். வீதி அமைப்பு, வேளாண் விருத்தி ஆகியவற்றில் அவர்கள் பணி இன்றும் நிலைத்திருப்பது அவர்களின் சிறப்பை காட்டுகிறது. உதாரணத்துக்கு, எல்லா காலங்களிலும் முக்கியமாக கரவாகு, சம்மாந்துறை சமவெளிகளில் விவசாயம் செழிக்க வழி ஏற்பட்டது என்ற கூற்றின் உண்மைத்தன்மையை கருத்தில் கொள்ளலாம். மொழிபெயர்ப்பாளர். டச்சுக்காரர்களின் ஆக்கிரமிப்பு மட்டக்களப்பில் 1638 ஆண்டிலிருந்து 1796 வரை இருந்தது. 1643க்கும் 1665க்கும் இடையே அவ்வாட்சி இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அதைப்பற்றி அவர்கள் பிற்பாடு கவலைப்பட்டனர். சந்தேகமில்லாமல் இதனை ஓர் இழப்பு என்று அவர்கள் எண்ணினர். இதனால் வாவி முகத்துவாரத்தை காவல் காக்க முடியாமல் போனது. பொது வேலைகளுக்கும் கோரமண்டல கரைக்கும் மரம் கொண்டு போவது தடைப்பட்டது போன்ற பல இழப்புகள் நிகழ்ந்ததாக அவர்கள் கூறுகின்றனர். வர்த்தகம் டச்சுக்காரர்களால் மட்டுப்பட்ட அளவில் நடைபெற்றது. அவர்கள் தமது வர்த்தக பண்டங்களை விற்று கருவா, மிளகு, மெழுகு, தானியம் ஆகியவற்றை வாங்கிக் கொண்டனர். இதுவெல்லாம் டச்சு ஆக்கிரமிப்பு தொடங்கிய முதல் 30 வருடங்களில் நிகழ்ந்ததாகும். அதனால் இக்காலத்தில் மட்டக்களப்பு முக்கியத்துவம் பெற்றிருந்தது. முன்னாட்களில் டச்சுக்காரர் பகுதியாக புளியந்தீவு மாத்திரமே கருதப்பட்டது. சிங்களவர்களுடன் ஏற்பட்ட 1766 பிப்ரவரி 14 ஒப்பந்தம் காரணமாக கிழக்கு கரையில் ஒரு நீண்ட துண்டு நிலம் அவர்களுக்கு கிட்டியது. அதன் ஒரு முனை வடக்கே யாழ்ப்பாணப்பட்டணத்தின் தென்னெல்லை வரையும், மறுமுனை வளவகங்கை வரையும் நீண்டிருந்தது. இதனால் மட்டக்களப்பில் கடைசி 30 ஆண்டுகளின் டச்சு ஆட்சி முன்னிய காலங்களை விட உறுதியாக நிலை கொண்டது. இக்கட்டுரை மதிப்பீடு செய்ய முனையும் காலத்துக்கு முன்னர் மட்டக்களப்பு ஒப்பஹூப் அல்லது தலைமை சிவில் அதிகாரி என்பவரின் கீழ் பணியாற்றும் இராணுவ தலைமை அதிகாரியின் பொறுப்பில் இருந்தது. மதிப்பீடு செய்ய முனையும் காலத்தில் சிவில் சேவையாளர் ஒருவரின் கீழ் இருந்தது. இப்பொறுப்பில் இக்காலத்தில் இருந்தவர் சிவில் சேவையாளரான ஆன்டினஸ் ஜொஹானஸ் பிராங்க் என்பவர் ஆவார். 1734 பிளண்டர்ஸ் லூயிஸ் என்ற இடத்தில் பிறந்த அவர் 1756 ஓர் உதவியாளராக இலங்கைக்கு வந்தார். 1760 கொழும்பில் இருந்த பாக்கு திணைக்களத்திற்கு ஆணையாளராக நியமிக்கப்பட்டார். அவர் கொழும்பில் வைத்து திருகோணமலையின் பிஸ்காலாக இருந்த சாலமோன் வேன்லியர் என்பவரின் மகளான கஸ்டவா ரொபர்டீனா வேன்லியர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அத்திருமணத்தின் மூலம் 4 குழந்தைகள் பிறந்தன. பிராங்க் 1766 மட்டக்களப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டார். பிராங்கின் நிர்வாக காலத்தில் நிகழ்ந்த ஒரு குறித்த சம்பவம் பிற்காலத்தில் டச்சுக்காரர் கடைபிடித்த கொள்கையில் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தியது. 1766 அக்டோபர் 8 நடந்த அரசியல் கூட்டத்தில் சுதேசிய தலைவர்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்தனர். அவை: தாங்கள் உட்பட மட்டக்களப்பின் 7 மாகாணங்களில் வாழும் சுதேசிகள் கம்பெனியின் ஆதிபத்தியத்துக்கு கட்டுப்படுகின்றனர். அவர்கள் அறுவடைக்கு பின் ஆண்டுதோறும் நெல் வரியை தவறாமல் செலுத்த கடமைப்பட்டுள்ளனர். 15க்கும் 40 வயதுக்குட்பட்ட எல்லா பிரசைகளும் வருடத்தின் 3 மாதம் ஊதியம் இல்லாமல் கம்பெனிக்கு உழைக்க உடன்படுகின்றனர். பரம்பரை வழக்கத்தின்படி தமது பண்டிகைகளை கொண்டாட சுதேசிகள் உருத்துடையவர்களாகின்றனர். சுதேசிகள் தம்மை கண்காணிக்க வரும் கம்பெனி உத்தியோகத்தர்களுக்கு கீழ்ப்படிவுடன் நடந்து கொள்ள சம்மதிக்கின்றனர். கம்பெனிக்கு வரி வழங்க அவர்கள் உடன்படுகின்றனர். அவ்வாறு வரி செலுத்தியதற்கும் தங்கள் தேவைக்கும் போக மீதியுள்ள நெல்லை கம்பெனிக்கு $1 ரிக்ஸ் 10 பெரா நெல் வீதம் வழங்க உடன்படுகின்றனர்.
சுதேசிகள் வைத்திருக்கும் மிளகு, மெழுகு, மான்கொம்பு போன்றவற்றை வழமையான விலைக்கு கம்பெனிக்கு விற்கலாம். உள்நாட்டு சுதேச தலைவர்களோடு ஏற்பட்ட உடன்பாட்டின் வழியாக பிராங்கின் 8 வருட நிர்வாகத்தில் மட்டக்களப்பில் வரியாக பெருமளவு நெல் அறவிடப்பட்டது. ஆண்டுதோறும் 20,000 பரா நெல்லை வரியாக விவசாயிகள் செலுத்தி வந்தனர். ஆயினும் பிராங்கின் நிர்வாகத்தில் வரி அறவிடுதலில் ஒரே சீரான தன்மை இல்லாமை போன்ற குறைபாடுகள் காணப்பட்டதை மறுக்க முடியாது. அதனால் சேகரிக்கப்பட வேண்டிய அளவை விட குறைந்த அளவான நெல்லையே கம்பெனி சேகரிக்க முடிந்தது. 1856 அரசாங்க அதிபராக இருந்த J.W. Perch ஒரு அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். தாழ்ந்த சமவெளியில் ஓடிவரும் ஆற்றின் குறுக்கே இயற்கையாக உருவாக்கிய 4 பெரும் பள்ளங்களான கொட்டவட்டுவான் வில்லு, அம்பாறை வில்லு, இறக்காமம் வில்லு, குடாவில்லு என்பன பெருமளவு நீரை பிடித்து விவசாயத்தை பெருமளவில் தடை செய்தன. திரு பிராங்க் குடாவில்லு, அம்பாறை வில்லு ஆகியவற்றுக்கு நீர் செல்வதற்கு முன்னுள்ள இடத்தில் அணை கட்டி நீரை திருப்பிவிட்டார். இதனால் எல்லா காலங்களிலும், முக்கியமாக கரவாகு மற்றும் சம்மாந்துறை சமவெளிகளில் விவசாயம் செழிக்க வழி ஏற்பட்டது எனலாம். பொறுப்பு வாய்ந்த தலைமை அதிகாரியாக 18 வருடங்கள் பணியாற்றிய பின் பிராங்க் ஓய்வு பெற அவரிடத்துக்கு திரு ஜாக்கோப் பெர்னாட் 1784 ஏப்ரல் மாதத்தில் பதவியேற்றார். அவரை நியமிக்கும் போது ஆளுநர் கிடைக்கின்ற வரியை உபயோகித்து நெல் சேகியை விருத்தி செய்தல் வேண்டும், தென்னை, கமுகு மற்றும் பழமரங்களின் உற்பத்தியை பெருக்குதல் வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார். பெர்னாட் விட்டுச் சென்ற சுருக்க குறிப்பு அவர் தன்மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகளை செவ்வனே நிறைவேற்றினார் என்பதை காட்டுகிறது. தனக்கு முன்னர் பதவியில் இருந்தவர்கள் விட்ட பிழைகளை நன்கு உணர்ந்து அவை தன் நிர்வாகத்தில் இடம்பெறாமல் பார்த்துக் கொண்டார். வித்தியாசமான வகையில் வரி விதிப்பது, சுதேசிகளை ஊழியம் செய்ய தண்டிப்பது போன்ற முன்னவர் விட்ட பிழைகளை அவர் தவித்தார். இக்காலத்தில் 2 வழிகளில் நில வருமானம் கிடைத்து வந்தது. இரண்டும் சுதேசிய தலைவர்கள் டச்சு அரசாங்கத்துக்கு அளித்த சம்மதத்தில் இருந்து பெறப்பட்டவையாகும். அவை வருமாறு: நில அடிமைத்தனம், ஊழியம் அல்லது கட்டாய வேலை. நில ஊழியம் பின்வருவனவற்றை உள்ளடக்கியுள்ளது. சுதேச தலைவர்கள் வரி சேகரிப்பை ஒழுங்காக செய்ய மாட்டார்கள் என்று கருதிய பெர்னாட், பண்ணையில் வேலை செய்பவர்கள் தொகையை எண்ணி வரி அறவீடு செய்யும் புதுமுறையை அறிமுகம் செய்தார். இது நீர்ப்பாசன மேற்பார்வையாளர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் கோபமடைந்தனர். அவர்கள் புது முறைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டி பிரதேசத்துடன் தம்மை இணைத்துக் கொண்டனர். பெர்னாட் ஆலோசனை நடத்தி அவர்கள் மீண்டும் வர நடவடிக்கை எடுத்தார். 1785 பெறப்பட்ட வரி ஒப்பீட்டளவில் கடந்த 6 வருடங்களை விட அதிகமாக இருந்ததால் கம்பெனி திருப்தி அடைந்தது. பயிர் செய்யப்பட்ட மற்றும் பயிர் செய்யப்படாத நிலங்களுக்கான வரி முறையே 12 ஸ்டிவர், 6 ஸ்டிவர் காசாக அல்லது பொருளாக அறுவடைக்கு கிட்டவாக அறவீடு செய்யப்பட்டது. மோசமான அறுவடை ஏற்பட்டால் விவசாயிகள் வரி அறவீட்டிலிருந்து விலக்களிக்கப்பட்டனர். துருப்பினரும் கம்பெனியின் உத்தியோகத்தர்களும் சுற்றுலா வரும்போது அவர்களுக்கு தேவையான உணவை தலையாரியர்கள் மக்களிடமிருந்து திரட்டுவார்கள். அவர்கள் தேவைப்படும் அளவை விட 3 மடங்கு உணவுப் பொருட்களை மக்களிடமிருந்து சேகரிப்பார்கள். மேலதிகமானவற்றை தாம் சுருட்டிக் கொள்வார்கள். இதை பெர்னாட் தடை செய்தார். கம்பெனியின் பணத்தை கொண்டு செல்வது மக்களுக்கு கடும் சுமையான காரியமாக இருக்கவில்லை. சேனைச் செய்கை இக்காலத்தைப் போலவே அக்காலத்திலும் பிரச்சனையாக இருந்தது. இதற்கு எதிராக சொல்லப்பட்ட காரணங்கள் வருமாறு: காட்டில் வெட்டு மரங்கள் வளர்வதை இது வெகுவாக குறைக்கிறது. சுதேசிகளை நெற்செய்கையிலிருந்து வெளியேற்றுகிறது. தெங்குச் செய்கையை பாதிக்கிறது. நல்ல விளைவை ஏற்படுத்தும் முகமாக காட்டை பெர்னாட் கம்பெனிக்கு உடைமையாக்கினார். 20 தர 40 பாகம் காட்டு நிலத்தை வெளியாக்கி பயிர் செய்ய ரிக்ஸ் டாலர் அறவிட்டார். நெற்செய்கை பிழைக்கிற போது வரி விதிப்புக்கு விலக்களித்தார். பெர்னாட் சுதேசிகளால் கைவிடப்பட்டிருந்த பழச்செய்கையை விருத்தியாக்க அதன் மீது கூடிய கவனம் செலுத்தினார். மாவட்டம் முழுவதும் 100,000 பழமரக் கன்றுகள் விநியோகித்தார். ஆயினும் அவற்றில் மக்கள் அக்கறை இல்லாமல் இருப்பதை அறிந்த அவர் தனது செலவில் பழமரச் செய்கையை கண்காணிக்க
ஆராய்ச்சிகளை நியமித்தார். மாவட்டத்தில் உள்ள பழமரத் தோட்டங்களின் தொகையை கணக்கெடுத்தார். 10,000 இருந்த அத்தோட்டங்களில் அதிகமானவற்றில் ஒரு மரமும் இருக்கவில்லை. அவைகள் பூரணமாக கைவிடப்பட்டிருந்தன. அவைகளில் மீள நடவு செய்ய நடவடிக்கை எடுத்தார். அவை பூர்த்தியடைய பல ஆண்டுகள் செல்லும் என கணித்தார். மிளகும் கோப்பியும் செய்கை பண்ண முயற்சி எடுக்கப்பட்டது. ஆயினும் நல்ல வெற்றி கிட்டவில்லை. யானைகளின் ஊடறுப்பு காரணமாக தெங்குச் செய்கை வெற்றியளிக்கவில்லை. மட்டக்களப்பு மாவட்டம் 3 நிர்வாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. மத்தியில் உள்ளது மட்டக்களப்பு பகுதி, வடக்கில் கோரளைப்பற்றும் தெற்கில் பாணமைப்பற்றும் உள்ளன. சிவில் அமைப்பு பின்வரும் உத்தியோகத்தர்களை கொண்டிருந்தது. ஒப்பஹோப்ட் 1, பதிவுகாரர் அல்லது தோம்புதோர் 1, ஆவணக் காப்பாளர், நிலராட்டின் செயலாளரின் ஆவண உதவியாளர்கள் 3, அவர்களில் ஒருவர் வர்த்தக அதிகாரிக்கும் மற்றொருவர் பாணமை மாவட்டத்திற்கும் இன்னும் ஒருவர் கோரளைப்பற்றுக்கும் இருந்தனர். இளைய உதவியாளர் 2, ஒருவர் வர்த்தக உத்தியோகத்தருக்கும் மற்றவர் செயலாளருக்கும் உதவி புரிந்தனர். தொழில் கற்க வந்தவர்கள் 2, ஆஸ்பத்திரி வைத்தியர் 1, பாடசாலை ஆசிரியர் 1. அமைச்சகம் பின்வரும் உத்தியோகத்தர்களை கொண்டிருந்தது. லெப்டினன்ட் அல்லது கொமாண்டர் 1, வைத்தியர் 5, கோப்ரல் 5, சாதாரண ஐரோப்பியர் 2, சுதேசிகள் 52. பீரங்கிப்படை பம்பாட்டியர் ஐரோப்பியர் 1, சுடுபவர் ஐரோப்பியர் 1, உதவியாளர் ஐரோப்பியர் 2, உதவியாளர் சுதேசிகள் 2. உள்ளூர் கம்பெனி உத்தியோகத்தர்கள் 3, அதாவது கேப்டன் 1, லெப்டினன்ட் 1, இராணுவ கொடி அதிகாரி 1, வைத்தியர்கள் 3, கோப்பரல் 7, ஆட்கள் 94. கடைசியாக குறிப்பிட்ட கம்பெனி 1788 ஆரம்பிக்கப்பட்டது. மலே வம்சாவளியிலிருந்து திரட்டப்பட்ட ஆட்களுக்கு மாதத்துக்கு $4 அல்லது உள்நாட்டு துருப்பினருக்கு கொடுப்பதில் 2/3 பங்கும் கொடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட எல்லைக்கு அப்பால் செயற்பட கம்பெனிக்கு அதிகாரம் இல்லை. வணிக கூட்டுத்தாபனங்களின் ஆட்கள் குறைந்து வரத் தொடங்கினர். கடைசியில் அதிலிருந்த ஐரோப்பியர்கள் விலகியதும் அது 100 மூர்களை கொண்டதாக மாறியது. கடைசியில் அவர்களும் ஒவ்வொருவராக விலக அவர்களின் இடத்தை சிப்பாய்கள் பிடித்துக் கொண்டனர். கடைசியாக கம்பெனி அருகம்பையில் இருந்து இயங்கியது. இந்த மாவட்டத்தின் வருமான வரி அதிகாரியை ஒப்பஹூட் என்று அழைத்தனர். அவருக்கு உதவியாக உள்நாட்டு உதவி அதிகாரிகள் இருந்தனர். ஒருவர் பாணமையிலிருந்தும் மற்றவர் கோரளைப்பற்றிலிருந்தும் செயல்பட்டார். முன்னியவருக்கு ஒரு கங்காணியம், 2 லஸ்கோரின்களும் உதவியாக இருந்தனர். பின்னியவருக்கு ஒரு கணக்கப்பிள்ளையும் 2 லஸ்கோரின்களும் உதவியாக செயற்பட்டனர். அவர்கள் வரிகளையும் நில வருமானத்தையும் சேகரித்தனர். தகுதியான நபர்களை இந்த பதவிகளுக்கு தேர்ந்தெடுப்பதில் பாரிய சிக்கல் இருந்தது. இக்காலத்தில் உள்ள அரசாங்க அதிபருக்கு நிகராக இப்பதவிகள் இருந்தன. நீதிமன்ற நீதிபதி, நிலராட்டின் உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் சபை 3ம் இணைந்ததாக திட்டமிடும் அமைப்பு இருந்தது. முதல் 2 அமைப்புகளிலும் அங்கம் வகித்தவர்கள் ஒரே மாதிரியானவர்கள் ஆவர். அதாவது ஒப்பஹூட், தலைமை இராணுவ அதிகாரி, கணக்காளர் ஆகியவர்கள். அவர்கள் திருமணம் சார்ந்த பிணக்குகளையும் தீர்த்து வைத்தனர். மற்றதில் நிலராட்டின் உறுப்பினர்களோடு ஆளுநரால் நியமிக்கப்பட்ட சுதேசிய தலைவர்களும் அரசியல் சபையில் அங்கம் வகித்தனர். பாணமை கோரளைப்பற்றில் உள்ள உதவியாளர்களும் காலகதியில் இதில் அங்கம் வகித்தனர். பிற்காலத்தில் ஜி ஒத்தேரியசோய்டி, சர்ஜன் ஆகியவர்களையும் இணைத்து பலமான அமைப்பாக அது மாற்றப்பட்டது. நிலராட் நிலச்சேவை மற்றும் நிலம் தொடர்பான பிரசைகளிடையே எழும் எல்லா பிணக்குகளை தீர்த்து வைத்தது. 1789 ஆண்டில் அரசியல் சபையும் நீதிமன்றமும் நீக்கப்பட்டன. நிலராட் மாத்திரம் செயல்பட்டு பரங்கியர், கம்பெனி உத்தியோகத்தர்கள், சுதேசிகள் ஆகியவர்களிடையே எழும் பிரச்சினைகளை தீர்த்து வைத்தது. தற்போது நில வெர்காடரிங் என்ற புது அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு நிலராட்டின் பணிகளை செய்தது. கம்பெனிக்கு கிடைக்கப்பெற்ற வருமானங்கள் பின்வரும் மூலங்களிலிருந்து பெறப்பட்டன.
கம்பெனியால் செய்யப்படும் வியாபாரத்தால் வரும் லாபம். பாக்கு, சாராயம் என்பவற்றுக்கு விதிக்கப்பட்ட வரிகள். முத்திரையொட்டிய காகிதம் மற்றும் அசையாத சொத்துக்களை விற்றல் மூலம். உப்பு வரி மூலம். கஸ்டமேட் தலைமை சிவில் சேவையாளருக்கு தனிப்பட்ட வகையில் வழங்கப்படும் பணம் மூலம். நெல்வரி, தலைவரி, ஊழியம், சேவை. ஊழியத்துக்கான வரியையும் தலைவரியையும் வேறுபடுத்தி விளங்கிக் கொள்வது சிரமமானது. ஆயினும் தலைவரி முழு சாதிக்கும் மொத்தமாக விதிப்பது, எல்லா காலத்துக்கும் ஒரே மாதிரி இருப்பது. ஆனால் ஊழிய வரி தனிப்பட்டவர்களின் கடமை. அது 2 வருடத்துக்கு ஒரு தடவை $3 ஒருவர் செலுத்த வேண்டும். பின்வரும் சாதிகள் 2 to 2.8 வரை தலைவரியாக செலுத்தின. அச்சாதிகள் வருமாறு: வெள்ளிக்கொல்லர், தையல்காரர், வண்ணமடிப்பவர், சாயமிடுபவர், மீனவர், வண்ணார்கள், நாவிதர் ஆகியோர். தோம்புகளை அல்லது பதிவுகாரர்களை நியமித்து சரியாக வரி செலுத்த வேண்டியவர்களை கணக்கெடுத்தது பெர்னாட் செய்த சீர்திருத்தமாகும். 1793 1798 ஆகிய ஆண்டுகளில் தலைவரியாக $1913 ஊழிய வரியாக $3188 கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. தனது கடமை தொடர்பாக, அதாவது வரி விதிப்பது தொடர்பாக கலந்துரையாட ஆளுநரிடம் அனுமதி கேட்டிருந்தார் பெர்னாட். பல தவிர்க்க முடியாத காரணங்களால் மட்டக்களப்பை விட்டு 1789 வரை அவரால் நகர முடியவில்லை. அவர் ஆளுநரை சந்தித்துவிட்டு மட்டக்களப்புக்கு ஜூன் மாதம் திரும்பினார். அவரது ஆலோசனைகளை ஆளுநர் ஏற்றிருந்தது அவருக்கு திருப்தி அளித்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் தெற்கு பிரதேசம், அதாவது அரகம்பையும் அதனை அண்டிய பிரதேசங்களும் தெங்கு செய்கைக்கு வாய்ப்பானதாக அமைந்திருந்தது. இதனை கண்டுபிடித்ததில் பெரும் பங்கு பெர்னாட்டை சாரும். தனது பின்னவர்களுக்கு விட்டுச் சென்ற குறிப்பில் அவர் எழுதினார்: பாணம பிரதேசத்தில், விசேடமாக அரகம்பை பகுதியில் தென்னம்பிள்ளைகள் சிரமத்தின் மத்தியில் நடப்பட்டுள்ளன. இன்னும் 1000 நாற்றுகளை நட இடமிருக்கிறது. மட்டக்களப்பில் தபால் சேவை மிகவும் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. கடிதங்களை அல்லது ஓலைகளை கொண்டு செல்வதற்கு 8 லஸ்கரின்கள் வடக்கு பகுதிக்கு 4 பேராகவும் தெற்கு பகுதிக்கு 4 பேராகவும் நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு போதிய வேலையின்மையால் கம்பெனி வேறு வேலைகளை செய்ய அவர்களை பணித்தது. ஒரு காலத்தில் கண்டிக்கும் மட்டக்களப்புக்கும் இடையே தபால் சேவை இருந்தது. ஆயினும் அது பிற்காலத்தில் நிறுத்தப்பட்டது. தலைமை சிவில் சேவையாளர்களின் வருமானம் பல வகைப்பட்டதாக இருந்தது. வருடத்தில் ஒரு தரம் வயல் வருமானத்தில் அரசனுக்கு ஒரு பங்கு கொடுப்பது வழமையாக இருந்தது. இந்த வழக்கம் அரசனுக்கு முன் ஏதும் சிறிய பரிசு இல்லாமல் தோன்றக்கூடாது என்ற நடைமுறையால் வந்ததாகும். டச்சுக்காரர் மட்டக்களப்பை கைப்பற்றிய போது தலைமை சிவில் சேவகருக்கு இந்த மாதிரி அளிக்கப்பட்டது. அது பிங்கோசன் எனப்பட்டது. திரு பிராங்கேயின் முதல் சில வருட நிர்வாக காலத்தில் அவரது வீடும் கோட்டையும் காவி வரப்பட்ட பிங்கோசன்களால், மரக்கறி வகைகள் மற்றும் பழ வகைகளால் நிரம்பி வழிந்தன. பாவனைக்கு மேலதிகமாக இருந்த அவைகள் அழுகி நாற்றமெடுத்தன. இதனால் பிராங்கே இந்த பிங்கோசன்களுக்கு பதிலாக பணத்தை தருமாறு கோரினார். இந்த நடைமுறை கீழ்நிலை உத்தியோகத்தர்களிடையே பிழையான நடத்தைகளுக்கு வித்திடுகிறது என கண்ட பெர்னாட் அதை இல்லாமல் செய்துவிட்டார். இன்னொரு அன்பளிப்பு பரிசன் எனப்பட்டது. பிரமுகர்கள் சுதேச தலைவர்களாகவும் கம்பெனி சேவையாளர்களாகவும் நியமிக்கப்பட்டு நில பிரதிநிதியாக செயற்படத் தொடங்கும் போது அதுவும் வழக்கில் இருந்தது. இதுவும் தீங்கான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதென்று திடமாக நம்பிய பெர்னாட் இதையும் தனது பின்னவர்கள் பயன்பெறும் பொருட்டு எழுதிய நினைவு குறிப்புகளில் அவைகளை பற்றி குறிப்பிட்டுள்ளார். எனது அபிப்பிராயப்படி இந்த தீங்கான பழக்கங்கள் நிலவும் இடத்தில் எந்த நிர்வாகியும் சரியாகவும் நீதியாகவும் நடந்து கொள்ள முடியாது. இலங்கையில் சில இடங்களில் நிலவும் இவ்வாறான பழக்கங்களால் எந்த கௌரவமான மனிதனும் கெட்டுப்போவான் என்று குறிப்பிட்ட அவர் தொடர்ந்து, இன்றைய சூழ்நிலையில் அற்ப பொருளொன்றை யார் தந்தாலும் அதை ஏற்றால் உனது அதிகாரமும் கௌரவமும் பாதிக்கப்படும். இந்த நிலை விரைவாகவோ தாமதமாகவோ வரும். 3வது இனாம் கஸ்டோமேட் காசாகும். இது தலைமை சிவில் சேவையாளருக்கு தனிப்பட்ட வகையில் கொடுக்கப்படும் பணமாகும்.
வயல் செய்கை அல்லாத வர்த்தகம் மற்றும் சில குறித்த சாதிகளால் வழங்கப்படுவதாகும். இதற்கு பதிலாக பெர்னாட் அரசாங்க நடைமுறைக்கேற்ற வகையில் தலைமை சிவில் சேவையாளருக்கு ஒரு குறிப்பிட்ட கொடுப்பனவு கிடைக்க ஒழுங்குகள் செய்தார். இவற்றை விட வர்த்தகம் செய்யும் போது கிடைக்கும் லாபத்தில் ஒரு சிறிய பங்கு போன்ற சிறிய இனாம்கள் பல நடைமுறையில் இருந்தன. ஆயினும் இவைகள் எந்த தாக்கமும் செலுத்தத்தக்கனவாக இருக்கவில்லை. டச்சுக்காரர் தங்களது வேலைகளை செய்ய அடிமைகளை வைத்திருந்தனர். 1794 மட்டக்களப்பில் கம்பெனியின் அடிமைகளாக 92 பேர், அதாவது 26 ஆண்களும் 32 பெண்களும் 34 சிறுவர்களும் இருந்தனர். இவர்கள் போர்த்துகீசர் வைத்திருந்த அடிமைகளின் பெண்வழி தோன்றல்கள் ஆவர். அவர்களில் பெரும்பான்மையினர் கொத்தனார்களாக, கொல்லர்களாக, கடைசல் செய்பவர்களாக, பீப்பாய் பழுது பார்ப்பவர்களாக வேலை செய்தனர். அவர்கள் எந்த நேரமும் வேலை செய்ய அழைக்கப்படுவர். நேரமும் காலமும் அவர்களுக்கு இல்லை. ஒரு பொழுது அவர்கள் வழமையாக பெறும் நெல், மிளகு, உப்பு ஆகியவற்றுக்கு மேலதிகமாக ஒரு மாதத்துக்கு 16 ஸ்டிவர்கள் பெற்றனர். பின்னர் காசு கொடுப்பனவு 30 ஸ்டிவராக உயர்த்தப்பட்டது. 1786 பெண்களுக்கு ஆண்களைப் போலவே சம்பளம் கொடுக்கப்பட்டது. ஆணும் பெண்ணும் 6 மாதத்திற்கு ஒரு தரம் 18 முழம் தூத்துக்குடி துணியையும், சிறுவர்கள் அதைவிட குறைவாகவும் பெற்றனர். ஒரு பொழுது தூத்துக்குடியிலிருந்து துணி வராததால் அடிமைகளுக்கு 1.5 ரோயல் டாலரை கொடுத்தனர். இக்காசை அவர்கள் தயக்கத்துடன் ஏற்றுக்கொண்டாலும் அதற்கு வாங்கிய துணி முரட்டுத்தன்மையாகவும் ஒடுக்கமாகவும் இருப்பதாக குறைபட்டு கொண்டனர். தனது பின்னவர்களுக்கு பெர்னாட் இவ்வாறு ஆலோசனை கூறினார். இந்த மக்களுக்கு கொடுக்கும் கொடுப்பனவில் எந்த குறையும் செய்ய முனையாதீர்கள். அவர்கள் எளிதாக கலவரத்தில் ஈடுபடும் குணமுள்ளவர்கள். அவர்கள் கடுமையான நிபந்தனைக்குள் இருப்பவர்கள். ஆதலால் அவர்களின் கொடுப்பனவில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. மட்டக்களப்பில் உள்ள டச்சு மக்கள் பிரத்தியேகமாக டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் உத்தியோகத்தர்களாக இருந்தனர். அவர்கள் கோட்டையினுள்ளே தங்கியிருந்தனர். இந்த குடியிருப்பு புளியந்தீவில் ஒரு முனையில் இருந்தது. கோட்டையில் 4 கொத்தளங்கள், ஒவ்வொன்றும் 8 பீரங்கிகளுடன் அமைந்திருந்தது. 2 பக்கமும் வாவியாலும் மற்ற 2 பக்கமும் செயற்கையாக தூண்டப்பட்ட அகழியாலும் கோட்டை பாதுகாக்கப்பட்டிருந்தது. விசாலமான வில் வளைவு கொண்ட நுழைவாயில் சிறிய நாற்சதுர முற்றத்திற்கு இட்டுச் சென்றது. அதில் ஒரு தேவாலயமும் இருந்தது. இப்போது அதன் தடயங்கள் ஏதும் இல்லை. அதற்கு பக்கத்தில் வெடிமருந்து களஞ்சியம் உள்ளது. கோட்டையில் துருப்பினர்களும் கொமாண்டரும் தங்கியிருந்தனர். அவர்கள் திருகோணமலைக்கு மாற்றப்பட்டதால் அங்கிருந்த படைக்கலங்களில் பெருமளவானவை இடமாற்றப்பட்டுவிட்டன. இங்கே ஒரு கதை சொல்லப்படுகிறது. அதன் உண்மை பொய் எனக்கு தெரியாது. புதிய டச்சு ஆளுநர் ஒருவர் பதவியேற்கும் போது மட்டக்களப்பில் இருக்கும் கொமாண்டரை நீக்கிவிட்டு தன்னோடு வந்திருக்கும் தகுதியான ஒருவரை கொமாண்டராக நியமிப்பது வழக்கம். அந்த கொமாண்டர் உல்லாசமான இளம்பெண் ஒருவரை திருமணம் செய்திருந்தான். அவள் அழகிய தோற்றம் கொண்ட வேன் பெட்டிசர் என்னும் லெப்டினனுடன் காதல் கொண்டாள். அவள் அன்றிரவு அவனை சந்திக்க வருவதாக காதல் கடிதம் எழுதி அறிவித்துவிட்டு அவனை சந்திக்கச் சென்றாள். அவர்கள் இருவரும் சந்தித்து இனிமையாக இருக்கும் போது அவளுடைய கணவன் அதை கண்டான். அடக்க முடியாத கோபத்துக்குள்ளான அவன் தனது உடைவாளை உருவி இருவரையும் வெட்டி ஆற்றில் தள்ளிவிட்டான். இக்காலத்தில் மட்டக்களப்பு ஒரு சலிப்பூட்டும் இடமாக இருந்தது. இந்த சலிப்பிலிருந்து மீள டச்சுக்காரர்களுக்கு வேறு மார்க்கம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. அங்கிருந்த டச்சுக்காரர்களின் எண்ணிக்கையே 30 பேருக்கு மேல் இல்லை. பெண்களின் தொகையே விரல் விட்டு எண்ணக்கூடியது. ஜேக்கப் பெர்னாட் கூட நான் அறிந்தவரையில் திருமணம் செய்தவராகவே இருந்தார். எங்கள் முன்னோர்கள் விளையாட்டுக்கு முன்னுரிமை அளித்ததாக தெரியவில்லை. மட்டக்களப்பில் இருந்த மைதானத்தில் கிரிக்கெட்டோ உதைபந்தாட்டமோ டென்னிஸோ பெரிதாக நடக்கவில்லை. வெளியுலகத்தின் செய்திகள் மிக மெதுவாகவே கசியும். அவர்கள் வேலை முடிந்தவுடன் ஒரு வீட்டில் கூடி 6 மாதத்துக்கு முன்னிய செய்திகளை விவாதித்தபடி மது அருந்துவார்கள். பாவியில் படகு விடுதலும் மீன் பிடித்தலும் அவர்களின் விருப்பமான பொழுதுபோக்கு. சில வேளைகளில் டச் பாருக்கு வேட்டையாட செல்வர். பழைய கோட்டையின் விவரங்களையும்
அக்காலத்தில் வாழ்ந்த டச்சுக்காரர்களின் வாழ்க்கை சித்திரங்களையும் தந்தமைக்கு ஒரு பழைய எழுத்தாளருக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். அவரின் சித்தரிப்பு வருமாறு. வைகறை வெளிச்சம் தெரிந்தவுடன் டச்சுக்காரர் எழுந்து விடுவார்கள். பொதுவாக அவர்கள் அதிகாலையில் எழுந்துவிடும் பழக்கம் உள்ளவர்கள். காலையில் வைக்கப்படும் வேட்டு மீதி படுத்திருப்பவர்களை எழுப்பிவிடும். கொமாண்டரும் துருப்பினரும் அடிநடைக்கு தயாராவார்கள். அவர்கள் மைதானத்தில் திரும்பி திரும்பி நடக்கும்போது காலை சூரிய ஒளியில் அவர்களின் துவக்குகள் பளபளக்கும். அவர்களின் அணிநடை முடிந்தவுடன் தமது சுக்கான்களை நிரப்பிக் கொள்வர். பின்னர் முட்டை, பால், பன்றி இறைச்சி ஆகியவை அடங்கிய காலை டச்சு உணவை ஒரு கை பார்ப்பதற்கு முன்னர் ஸ்னாப் எனப்படும் ஹேலண்ட் சாராயத்தால் தமது கிளாஸ்களை நிரப்பிக் கொள்வார்கள். பின்னர் சுக்கான் வெறுமையாகும் வரை புகைப்பர். பின்னர் பாசறையில் இருக்கும் துருப்பினரின் மனைவிகள் பற்றிய வம்பு கதைகளை நாள் பூராவும் பேசுவர். வேலை இல்லாத போது இந்த துருப்பினர் இருவராகச் சேர்ந்து பஜார் பக்கம் கருப்பு இளம் பெண்களை இச்சையோடு பார்ப்பர். அல்லது தெருவோர மூலையில் இருக்கும் அமைதியான சோம்பேறித்தனமான இந்துக்களிடம் பல டாலர்களை கொடுத்து தமது இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்ய வழிகாணுவர். பொதுவாக டச்சு துருப்புகள் அமைதியானவர்கள். அவர்களின் இனக்கூறுகள் இங்கு வாழும் சுதேசிகளிடம் காண கிடைக்கிறது. சமூகத்தின் சமய தேவைகளை அங்கிருக்கும் 2 தேவாலயங்கள் தீர்த்து வைத்தன. அங்கே கூடுகிறவர்களின் தொகை 250 ஆகும். அவர்களில் பெரும்பான்மையினர் சுதேசிகள். அவர்களில் 4 தொகையினர் பேரளவு கிறித்தவர்கள். ஏற்கனவே கோட்டைக்குள் இருப்பதாக குறிப்பிடப்பட்ட தேவாலயம் அவற்றுள் ஒன்று. மற்றது கம்பெனியின் தோட்டத்தில் உள்ளது. இது சுதேசிகளுக்காக கட்டப்பட்டதால் மலபார் சர்ச் என்று அழைக்கப்பட்டது. 1784 கட்டுமான நிலையில் இருந்த இந்த தேவாலயம் பொருத்தமான சூழலில் அமையவில்லை என அறிந்த பெர்னார்ட் கொமாண்டர் காஹேலிடம் ஒரு துண்டு நிலத்தை தனது சொந்த பணத்தில் வாங்கி தேவாலயத்தை கட்டி மக்கள் தேவைக்கு விட்டார். அவர் மேலும் மதகுரு தங்கியிருக்கவும் ஒரு வீட்டையும் கட்டிக் கொடுத்தார். மதகுரு இல்லாத விடத்து கம்பெனியின் சிவில் சேவை அதிகாரி அந்த வீட்டில் தங்கிக் கொள்ளலாம் என்ற நிபந்தனை கொண்ட அந்த உறுதி மட்டக்களப்பு செயலகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. கோட்டையிலுள்ள தேவாலயத்தில் அது சார்ந்து கல்லில் எழுதப்பட்ட பின்வரும் வாசகங்களை தவிர மற்றவையெல்லாம் அழிந்து போய்விட்டன. Deze kerk is gestijd den 13 Feb. AO 1740. Waar Vanten Esten, Steen is geleid door Medjuf Ma M.D. Moore, whose want of a D.E. Mr. R.D. Buke. கோட்டைக்கு வெளியில் இருந்த தேவாலயம் பூரணமாக அழிந்து விட்டபடியால் அது இருந்த இடத்தை என்னால் அடையாளம் காண முடியவில்லை. மட்டக்களப்பில் டச்சு மதக்குருக்கள் யாரும் ஒழுங்காக நிலை கொண்டிருக்கவில்லை. ஒரு கட்டத்தில் திருகோணமலையில் இருந்த மதகுருவை வந்து போவதற்குரிய கொடுப்பனவுகளை கொடுத்து மட்டக்களப்புக்கு வரவழைத்து காரியமாற்றினர். காலகதியில் இப்பதவி மட்டக்களப்பில் இல்லாமல் செய்யப்பட்டது. ஆயினும் அக்கடமைகளை கொழும்பு, யாழ்ப்பாணம், காலி என்னும் இடங்களிலிருந்து 2 அல்லது 3 வருடங்களுக்கு ஒரு தரம் வருகை தரும் மதக்குருக்களை கொண்டு தேவாலயங்களையும் பாடசாலைகளையும் கண்காணித்தனர். கடைசியாக அவ்வாறான வருகை இடம்பெற்றது 1787 ஆண்டிலாகும். பல வருட இடைவெளிக்கு பின் பிரதிநிதிகள் கொழும்புக்கு சென்றனர். தலைமைச் செயலகத்தில் இருந்த அதிகாரிகள் மதகுருக்கள் விரைவில் வருவார்கள் என்று கூறி வந்தனர். யாரும் வரவில்லை. கடைசியாக வன ஹெஃப்மான் திருகோணமலைக்கு வந்தார். ஆயினும் அவர் சுகவீனமடைந்ததால் திருகோணமலையை விட்டு வேறு எங்கும் செல்லவில்லை. பெர்னார்ட் இந்த தேவ ஊழியத்தின் மகிமையை நன்கு உணர்ந்திருந்தார். அவர் தனது அறிவுறுத்தல்கள் அடங்கிய நினைவு குறிப்பில் மட்டக்களப்பில் குருமாரை ஓரிரு மாதங்கள் தங்க வைத்து தேவாலயங்களை நிர்வகிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியிருந்தார். நிரந்தர மதகுரு இல்லாத விடத்து சிறிய கொடுப்பனவில் லே ரீடராலும் பாடசாலை ஆசிரியர்களாலும் இது கண்காணிக்கப்படலாம் என்று அவர் கருத்துரைத்திருந்தார். சீர்திருத்த கிறித்தவம் தொடர்பான விடயங்கள் திருப்தி இல்லாமல் போய்கொண்டிருக்கும் போதில் மட்டக்களப்பில் ரோமன் கத்தோலிக்கம் உறுதியாக காலூன்றி முன்னேறிக் கொண்டிருந்தது. இது பற்றி பெர்னார்ட் கூறும்போது, அதிக ஆட்களை திரட்டி
பெரும் ஊக்கத்துடன் நன்கு அறிவுறுத்தப்பட்டவர்களாகவும் புரொட்டஸ்தாந்துகளை விடவும் கருப்பு மக்கள் தொடர்பில் அவர்களின் தொகை நாளும் அதிகரிக்கிறது. இது அவர்களின் மிஷனரிகளின் அஞ்ஞானிகளோடு தொடர்ச்சியாக உரையாடுவதால், தொடர்ச்சியான ஊடாட்டத்தால் சாத்தியமாகிறது. இது கம்பெனிக்கும் நன்மையாக அமைந்துள்ளது. இந்த அபிப்பிராயம் விரிந்த மனம் கொண்ட ஒருவரிடமிருந்து வரக்கூடியது. டச்சுக்காரர்களில் மத வெறியர்களாக இருப்பவரிடமிருந்து இந்த அபிப்பிராயம் வராது. மத வளர்ச்சிக்கு திரட்டப்பட்ட நிதியை புரொட்டஸ்தாந்து அல்லாத வேறு சமய பிரிவுகளுக்கும் பயன்படுத்த பெர்னார்ட் இசைந்தது மத விவகாரங்களில் பெர்னார்ட்டின் விரிந்த மனப்பான்மைக்கு சான்றாக அமைகிறது. ஆளுநரால் தன் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகளை பெர்னார்ட் செவ்வனே நிறைவேற்றினார் என்பதை யாவரும் ஒப்புக்கொண்டனர். சர் ஹென்றி வர்ட் 1850 கிழக்கு மாகாணத்தில் அரசாங்க அதிபராக பதவி வகித்த J.R. பர்ச் போன்றவர்கள் பெர்னார்ட்டை சிறந்த குறிக்கோளும் திறமையும் உள்ளவர் என்றும் அதிசிறந்த வருமான வரி அதிகாரி என்றும் புகழ்ந்துள்ளனர். அவர் தனது பின்னவர்களுக்கு 1794 செப்டம்பர் 27 எழுதிய நினைவு குறிப்பில் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். 10 வருடங்கள் இந்த அலுவலகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ள நான் பொதுமக்களுக்கு நன்மை செய்ய என்ன திட்டங்களையும் உபாயங்களையும் மேற்கொள்ளலாம் என்பதை சொல்ல உரிமையுடையவனாகிறேன். நிர்வாகம் மூலமாக இந்த மாவட்டத்தில் நிலை கொண்டுள்ள வறுமையை நீக்கி செழிப்பை கொண்டுவரும் முயற்சிகள் எனக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கின்றன. இதில் சுதேசிகளதும் கம்பெனி ஆட்களதும் ஈடுபாடுகள் இணைந்துள்ளதால் இந்த சாதகமான சூழ்நிலை நிர்வாகம் நிலைத்திருக்கும் மட்டில் அல்லாது நிகழ்காலத்தின் தொடக்கமாகவும் அமையும். பல ஆண்டுகள் வாழ்ந்த இடத்தை உண்மையாக நேசிப்பது என்னவென்றால், இந்த இடத்தின் தாழ்வுகள் பற்றி விசாரித்து அறிந்து அவற்றை நீக்க எல்லா வகையிலும் பாடுபடுவதாகும். இந்த நினைவு குறிப்புகளை முடிப்பதற்கு முன்னர் இதன் செழிப்புக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கம்பெனியை விட இந்த மாவட்டத்திற்கு நலன்கள் பல கிட்ட வேண்டும். பெர்னார்ட்டுக்கு பின்னர் தலைமை அதிகாரியாக மட்டக்களப்புக்கு வந்தவர் ஜொஹானஸ் பிலிப்பஸ் வெம்பேக் என்பவர் ஆவர். அவர் தனது பதவியை 1796 துறக்க நேரிட்டது. அதாவது அந்த ஆண்டு மட்டக்களப்பு உட்பட இலங்கையிலிருந்த டச்சு உடைமைகள் யாவும் பிரித்தானியாவுக்கு கைமாற நேரிட்டது. இவ்வாறு இலங்கையில் டச்சு ஆட்சி முடிய பிரித்தானிய ஆட்சி உதயமாகியது. நன்றி.